சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் மீண்டும் இணையும் 3 முக்கிய தலைவர்கள் சசிகலா, ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், செங்கோட்டையன் அவர்களது தலைமையில் அதிமுகவில் இணைய உள்ளதாக தற்பொழுது தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டங்கள் முழுவதும் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு இவர்களது ஆதரவுகள் தேவை. மேலும் மற்ற பாஜகவிற்கு இந்த தென் மாவட்டங்களில் ஆதரவுகள் இவர்கள் கொடுக்காமல் வெற்றியடைய முடியாது. இந்த இடத்தில் அதிமுகவின் தலைமையான எடப்பாடிக்கு அழுத்தம் இருக்க வேண்டும் என்பதற்கு காரணம் பாஜக தான். ஏனென்றால் தென் மாவட்டங்களையும் கோவையும் தான் பாஜக போட்டியிட திட்டமிட்டுள்ளது. தற்பொழுது பாஜகவிற்கு இந்த இடங்கள் எல்லாம் தேவை. அதற்கு ஓபிஎஸ், சசிகலா, வைத்திலிங்கம், செங்கோட்டையனின் ஆதரவுகள் தேவை. அப்பொழுதுதான் தமிழகத்தில் பாஜகவினர்கள் ஆதிக்கம் செலுத்த முடியும். தற்பொழுது எடப்பாடி இதற்கு மறுப்பு தெரிவிக்கதன் காரணமாக அந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் வெற்றியடைவது கடினம் என்ற காரணத்தினால்தான் செங்கோட்டையன் அவர்களை வைத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கான முயற்சிகளையும் பாஜக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மேலும் செங்கோட்டையன், சசிகலா, ஓபிஎஸ் இவர்கள் மிக முக்கியமான 3 தலைவர்கள் அதிமுகவில் இணையலாம் என்ற தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழகத்தில் திமுகவின் மீது கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தற்பொழுது அதிமுகவின் ஆட்சி தேவை என்பதை புரிந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தொடர்ச்சியாக அதிமுகவில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பாக மாறிவிடும் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் என்று பாஜக கூறுவது சுயநலத்திலும் ஒரு பொதுநலமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அதிமுகவின் இந்த 3 மிக முக்கியமான தலைவர்கள் அதிமுகவில் இணைவது தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கக்கூடியதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இந்த 3 மாதத்தில்தான் தற்பொழுது கொள்கைகள், வாக்குறுதிகள் அனைத்தையுமே மக்கள் மத்தியில் வெளியிட்டு அடுத்த 3 மாதங்களில் பிரச்சாரங்களை சூடுபிடிக்கக்கூடிய வகையில் அமையும். இதில் எந்த ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அடுத்த 7 மாதத்தில் அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும் என்று செங்கோட்டையன் கூறுவது சரியா? அதிமுகவின் 3 மிக முக்கியமான தலைவர்கள் இணையலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப்